ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலான்னு பார்க்குறேன். சரியா? அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். பிரைஸ் காட். எடுத்துக்கோங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 6 எடுத்துட்டிங்களா? 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? அங்கே பாருங்கள், எந்த வேலைன்னு. எந்த வேலை? எந்த வேலைன்னா பைபிளை பாருங்கள். பைபிளை பாருங்கன்னா பைபிளை பாருங்கள். என்னையே பார்த்துட்ருக்கீங்களே. அதாவது அந்த முதல் வசனம் துவங்குது. அந்த சபையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. சாப்பாடு பரிமாறுகிற விஷயத்தில் சபையில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்த உடனே தலைவர்களெல்லாம், சர்ச்சினுடைய லீடர்ஸ் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சாப்பாடு பிஸ்னஸுக்கு நம்ம போகக்கூடாது, பரிமாறுகிற வேலைக்கு. நாமும் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சரி, இந்த ஊழியத்துக்கு அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ வாசிங்க 3ஆம் வசனம் திரும்ப. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை வாசிங்க உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். போதும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக உங்களோடு நான் சொல்லி இப்போ இந்த ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு பந்தி விசாரணைக்குடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ரெவரண்ட் டாக்டர் பிஷப்லாம் இல்லை. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, அதாவது பரிசுத்த ஆவியும் ஞானத்திலும் நிறைந்த. சத்தமாக சொல்லுங்கள், நிறைந்த. இன்னொரு முறை சொல்லுங்கள், நிறைந்த. பரிசுத்த ஆவி பெற்றன்னு இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றன்னு இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போது ஒரு சபையில் ஒரு 1000 பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்கன்னா, 1000 பேரை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் ஊழியம் செய்யுங்க, ஜெப ஊழியத்துக்கு வாங்க, ஏர்லி மார்னிங் சர்வீஸ்க்கு வாங்க, ஏதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1000 பேர் செய்கிறாங்களா? செய்கிறதில்ல. எவ்வளோ தான் நம்ம பேசினாலும் சிலர் தான் அந்த ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம உலக அறிவில் சொல்லுவோம், எங்களுக்கு டைம் இல்லை. உலக அறிவில் சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் சில காரியம் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சரியான ரீசன் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றவங்க 1000 பேர் இருந்தாலும் ஆவியில் நிரம்புகிற சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள தான் கர்த்தர் அழைப்பார், கர்த்தர் பயன்படுத்துவார். இப்போ நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய ரொம்ப ஆசை, பாடணும் ரொம்ப ஆசை இல்லை. அது பிரசங்கம் பண்ணணுமோ ஜெபம் பண்ண, அதனால் பாடணும் நிறைய பேருக்கு ஆசை, உண்மை ஆசை. எல்லாராலையும் பாட முடியுதா? முடியல. பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை, எல்லோரும் முடியுதா? முடியல. எல்லாருக்கும் நல்ல குழம்பு வைக்கணும்னு ஆசை, எல்லாராலும் முடியுதா? அப்படியா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் ஆசை. யூடியூப்பை உட்காந்து படித்து செஞ்சால் கூட அந்த டேஸ்ட்டு வரலன்றான். என்ன சொல்கிறீங்க? இப்போது அது மாதிரி சில ஊழியர்களை பார்த்து எவ்வளோ இமிட்டேட் பண்ணி என்னெல்லாம் பண்ணாலும் அந்த லெவலுக்கு நான் வர முடியலையே. விஷயம் என்னன்னு கேட்டால், இல்லை அவங்க மாதிரி தான் நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன், அவங்கள மாதிரி தான் பைபிள் பாஷை. சொல்லப்போனால் அவங்களோட நான் நிறைய பைபிள் நாலேஜ் இருக்குது எனக்கு. ஆவியை பெற்றவர்கள் அநேகர், ஆவியில் நிரம்புகிறவர்கள் சிலர்.
நீங்கள் பேசுகிறது புரியுதுன்றவங்க கை வைத்து காட்டுங்க. தேங்க்யூ. இப்போ எங்கே நம்ம மிஸ்டேக் இருக்குன்னு புரிஞ்சிச்சுல்ல? இப்போ என்னையும் நினச்சி சொல்கிறேன். இப்போ இப்போ உங்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவாரானால் இந்த கோடம்பாக்கமே அசைஞ்சிரும். அப்போது ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் நான் சில போராட்டத்திலேருந்து வெளியே வரல, ஏன் என்னால் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்க முடியல, சரியா? காரணம் என்னன்னா, ஆனால் நீங்களே நினைப்பீங்க, நான் அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையை தான் அந்நிய பாஷையே பேசுவேன். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜீவியம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளே இருக்குமானால் அவங்கள அறியாமலேயே கர்த்தர் அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். ஆமேன். இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், நான் இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆஸ்மானுக்கு தெரியுமா? தெரியாது. ஆஸ்மான் தம்பி சொல்கிறான் எளிதில் ஜெயிக்கலான்றான். அப்போ எனக்குள்ள ஓகே, காலையில் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் கொடுத்தாரு, அதே வார்த்தையை இவங்க சொல்கிறாங்க. பிரைஸ் காட். இதுதான் விஷயமே. அப்போது நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் படிப்பறிவில் குறைஞ்சிருக்கலாம், சரியா? பலவீனராக இருக்கலாம், நிறைய மிஸ்டேக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம். நீங்கள் ஆவியில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கெலாம் சர்ச்சில் டைம் கிடையாது. சர்ச்சில் அடுத்தடுத்து ஆராதனை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடுகளில் ஒரு 1/2 hour நீங்கள் நல்ல அதிகாலையில் அல்லது மத்தியானத்தில் அல்லது வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டில் மிட் நைட்டில் ஒரு 11:30 to 12:30 அல்லது ஒரு 30 minutes ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், வேலை ஸ்தலத்தில் பயன்படுத்துவார், சரியா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரணமாக அப்படி கேஷுவலாக ஜெபிக்கிறதும் கர்த்தர் ஹானர் பண்ணிடுவார். சத்தம் போட்டலாம் பயங்கரமாக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கதவை மூடிட்டு சாதாரணமாக ஜெபிச்சாலே அந்த ஜெபத்துக்கு பரலோகம் ஆமேன்னு சொல்லும். ஜெபம் பண்ணுவோமா? அதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். போதும். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்குல்ல. நம்ம கூட சேர்ந்து பிளேட் கழுவுன ஆள் தான், நம்மோட கூட சாப்பாடு பருமான ஆள் தான். ஆனால் அவர் பயன்படுத்தப்படுறாரு, அவர் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். விஷயம் என்னென்னா, அவர் பிளேட் கழுவிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஆட்கள் பிளேட் கழுவிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தர் தான் கழுவணுமா, அவங்க வரலையா, அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, கர்த்தாவே அறிவீர், சோத்திரம். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் இருக்கிற ஆவி முறிஞ்சு போய் அந்த பிளேட் கழுவுறதுலேயும் சோர்ந்து போய் டயர்டாக போய், இதுதான் விஷயமே. எல்லோரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? ஆமென். உங்கள் வீட்டு பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஆவியில் நிரம்பினால் சத்துருவை துரத்தலாம். எல்லாம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க பழகலாம். நல்லா அப்படியே வாயை திறந்து அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரபாலா ஹூர மஹாசேஹே, கையை உயர்த்தி நவமான பாஷையில் ரிபாலா ஹாண்டா ரபா ஷேமமா ஹௌர மஹாரி ஆந்தரா. நல்லா கொஞ்சம் உதட அசையணும். அபிஷேகம் பெற்றவங்கள நல்ல வாயார கண்ணை மூடி மனதார அந்நிய பாஷைகளில், நவமான பாஷைகளில் ரவு ரபோரஹா ரமேலா ஹாந்து ரோலோஹோ ரிமா கபா, அந்நிய பாஷைகளை சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ரதலனா மஹாத ரபா கதரபானா ரபாத நம ஹாந்தரா ஹாந்த ரபூதலா நம
Remele Riashere Robaga Randala Maka Ramala Bariataraka Robolo Roko Rimamara Ragala Riadare Meke Andara Nama Nama Katare Makatoro Nalavai Terande ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லா விதமான சோர்வுகளையும் எல்லா விதமான பலவீனங்களையும் எல்லா அவிசுவாசங்களையும் பயத்தையும் துரத்துகிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஸ்டார் அப், அனல் மூட்டிருங்க. நல்ல வாய் திறந்து கபுடா ஹாலி ஆதுரி மேகா புதாலா கபுடா நாமா ரபதரா கபாதரானா யாலி ஆகுரோ மேஹே லாஹுரோ குரோ தரமா கதரமாரா ஷியாந்தாரி ஆந்தாரி ஆகா ரபாதாலா பௌதபாலே ஆதரபா கபாலா ஹாதரஹா. Thank you Jesus. என்னை நிரப்புகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே நன்றியால் பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் பனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. நல்ல ஆவியில நிரம்பி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி பிளந்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கிய இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா. நல்ல ஆவியில நிரம்பி பாடுவோம். தாங்கிய இந்நாள் வரையில் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நன்மைகளை நினைந்தே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அடிக்கடி நாங்கள் தனித்து போய் அந்நிய பாஷையில் உமோடு பேசி எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறவர், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாத போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே, இந்த கடினமான காலம், கொடிய காலம், கடைசி காலத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. போராட்டங்களை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லிக் கொடுங்க. தொடர்ந்து எப்படி முன்னேறுவதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் நடத்துங்கப்பா. எங்கள் வாலிப வயதை நடத்துங்க ஆண்டவரை. நடுத்தர வயதில் இருக்கிறோம், எங்களை நடத்துங்க. முதிர் வயதில் இருக்கிறோம், எங்களை தாங்குங்க.
எங்களை சுமந்து எங்களை தப்புவிங்க. எங்களை அழைத்ததின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும்ப்பா. உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் டெய்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஓகே. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்பெஷலாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்? எப்போ? நிறைய பேருக்கு தெரியல. 2024 2024 பற்றி இப்போவே பேசுகிறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி சொல்கிறேன், அதாவது 18 மாதங்களே உண்டு. அப்படி யோசித்து பாருங்கள், எத்தனை மாதம் இருக்குது? 18 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. சத்ருவின் ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். சரியா? அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இது ஆன்லைனில் போயிட்டுருக்கும்ல இப்போ, அப்படி தானே தம்பி? அதனால் எல்லா காரியங்களையும் உங்களோடு நான் பேச முடியாது. ரொம்ப கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், நம்ம அசதியாக இருந்துட்டோன்னா, அசந்துட்டோன்னா, அதுக்கப்புறம் உட்காந்து அழுது ஐயோ அப்பா வாங்கப்பா போங்கப்பானா. கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். சரியா? காலம் கடந்த பிறகு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம என்னதான் அழுதாலும் புரண்டாலும் கிருபையின் காலம் வராது. சரியா? திறவுண்டல் வாசல் அடைபடும் முன்பு நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? அந்த நாட்களில் எமில் அண்ணன் பாடினாங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் 1 minute 2024 எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. ஒரே வார்த்தை சொல்லுங்கள், கர்த்தருடைய ராஜ்யம், thy kingdom come. அவ்வளோ, இப்படி ராஜ்யம் வருவதாக. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா, டெய்லி நியூஸ் பார்க்குறீங்களே, இப்போவுமே அரசியல்வாதிகள் இங்கும் அங்கும் ஓடி 2024 எலெக்ஷனுக்காக அதிகமாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிறாங்க. நிறைய விஷயம் அரசியல்வாதிகிட்ட இருந்தால் நம்ம படிக்கணும். புரியுதா? அவங்களுடைய விடாமுயற்சியை படிக்கணும். வயதான காலத்தில் அவங்களுக்கு இருக்கிற தரிசனங்களை படிக்கணும். அவங்களுடைய நோக்கத்தை படிக்கணும். சரியாக கவனிக்கணும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்தோம் அப்படின்னு நம்ம இனி இருக்கிறதுக்கு காலம் இல்லை. அதனால் எழுப்புதலுக்காக நம்ம எல்லாரும் பிரயாசப்படுறோம். அந்த எழுப்புதல் சீக்கிரமாக வரப்போகுது. 2023 அந்த அறிகுறிகள்லாம் அதிகமாக தெரிய போகுது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் எலெக்ஷனுக்காக அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமாவது மறந்துடாமல் நீங்கள் ஜெபிக்கணும்னு உங்களை பட்சமாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். வசனத்துக்கு போகலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 13 verse 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எளிதாய் ஜெயிக்கலாம் அல்லது எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இதைதான் இன்றைக்கு காலையில் நான் யோசித்தேன். அதை வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தியானித்தேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய செய்தியினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னு முதல்ல சொல்கிறேன். இந்த ஆண்டின் முடிவை நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் நவம்பரினுடைய கடைசி வாரம். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் தான் இருக்குது. அப்படி சொல்லுங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு 5 வாரம் தான் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு எத்தனை வாரங்கள்? 52 வாரங்களில் எஞ்சி இருக்கிற வாரம் எவ்வளோ? ஒரு 5 வாரம் தான் இருக்குது. இந்த ஆண்டில் துவக்க காலங்களில், ஆரம்ப நாட்களில், அந்த முதல் வாரங்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு அழகாகவும் நம்மளை உற்சாகமூட்டக்கூடியதாக இருந்தது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய லைஃப்பில் முற்றிலும் நிறைவேறிவிட்டதா என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புச்சா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவனுடைய பெயர் வாக்குத்தத்தத்தின் கர்த்தர். இப்போ அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு சொன்னது அவர் நிறைவேற்றினாரா? அல்லது ஒரு 10% தான் நிறைவேறியிருக்கு, இன்னும் 90% நிறைவேறல. அப்போது யார் மேலே பழி? ஆண்டவர் தான் சொன்னார், செய்யலை, சரி பார்ப்போம் அப்படி சொல்கிறதா? அல்லது ஏன் அவர் நிறைவேற்றலைன்னு கேட்டு பார்க்குறேன், பதிலும் இல்லை அப்படி சொல்கிறதா? நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் 140 கோடி மக்கள் மத்தியில் நம்ம ஒரு சின்ன கூட்டமாக இருக்கோம். உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த எண்ணம் ஒரு விசுவாசிக்கு வந்துட்டுனா அவங்க தேவனுடைய சித்தத்தின் முனைக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களாகவே ரட்சிக்கப்படலை. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. இல்லையா? ஈவு. ஆண்டவர் கொடுத்த பரிசு. உங்களை கர்த்தர் ரட்சித்தார். இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளே நீங்கள் நடந்து வரும்போது எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஏசப்பா இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு கஷ்டனால் உடனே ஜெபிக்கலாம், உடனே ஆண்டவரை கூப்பிடலாம். அப்படி என்ன இருக்கா? அப்போது இந்த வருஷத்தில் ஆண்டவரே, என்னுடைய ஒரு பக்கம் அவர் சொன்னதை இன்னும் நிறைவேற்றலைன்ற ஒரு வேதனை இருக்கும், இன்னொரு பக்கம் நான் உமக்கு சொன்னதை நான் நிறைவேற்றலைங்கிற ஒரு இன்னொரு வேதனையும் இருக்கலாம்லாம் கிடையாது, இருக்கும். இதை குறித்து நீங்கள் ஏதோ அப்படின்னு விட்டுறாதீங்க. இது இனி வரக்கூடிய 5 வாரங்களும் யோசிங்க. இனி வரக்கூடிய 5 வாரங்களில் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வாரங்கள். வருஷங்கள் தொடங்கும், வருஷங்கள் போகும், ஆனால் நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகும். இன்னொரு பக்கம் இரட்சகராகிய இயேசுவின் வருகை சமீபமாய் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு 2 கடையில் உங்களை குறித்த தேவ சித்தம் நிறைவேறணும். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை நான் உனக்கு ஒரு வேலையை தந்துடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார்னு வைங்களேன். வேலை கிடைக்கலன்னு சொன்னார் செய்யலைன்னு ஆண்டவரை பிச்சு எடுத்து விடுவீங்க. கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களோட பாரத்தோடு பேசுகிறேன். இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களெல்லாம் அமர்த்தி கொஞ்சம் ப்ளீஸ் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நாம் உடனே போய் சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதில் ஜெயித்து கொள்ளலான்னு காலேப் சொல்கிறார். காலேப்பு யோசுவாவுக்குள்ளே மட்டும்தான் அந்த விசுவாச ஜீவியம் இருக்குது. மொத்தம்
கானான் தேசத்தை வேவுகா பார்க்க போனவங்க எத்தனை பேர் மொத்தம்? 12 பேர் போனாங்க. திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? திரும்பி வந்தவங்க எத்தனை பேர்? 2 பேரா? 12 பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அந்த 12 பேரில் சாதாரண ஆட்கள் கிடையாது. லட்சக்கணக்கான விசுவாசிகள் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, 12 பிரபுக்களை நீ தெரிந்து கொள்ளப்பான்னு. ஒவ்வொருத்தரும் கிருபை பெற்றவங்க தான். ஆனால் அந்த 2 பேரை தவிர 10 பேர் சொல்கிறாங்க, தட் இஸ் இம்பாசிபிள், இட்ஸ் நாட் பாசிபிள், முடியாது, கஷ்டம். இல்லை, அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்தின் இறுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிற கேள்வி, நான் உனக்கு எளிதாய் சுதந்திரிக்கலான்னு சொன்னேனே, நீ ஜெயிக்கலாம் என்று சொன்னேனே, நீ ஜெயிச்சியா? நீ சுதந்திரித்தாயா? யோசிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சாம் ஜெபத்துரை அண்ணா அடிக்கடி பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் முக்கியம். ஒரு பக்கம் பளபளன்னு இருந்து மறுபக்கம் தேய்ந்து போயிருந்தா அந்த காசுக்கு நம்ம இந்தியாவில் என்ன பேர்? செல்லா காசு. இல்லை சார், இந்த பக்கம் மட்டும் பாருங்கள் சார், பின்னால் பார்க்காதீங்க சார். இல்லையா, 2 பக்கமும் இருக்கணும். ஒரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றது, எல்லாருக்கும் முன்னால் நின்று பிரைஸ் லார்ட் அல்லேலூயா சொல்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறது, இது ஒரு பக்கம். நம்முடைய வாழ்வின் மறுபக்கம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வருஷத்தில் செய்ய வேண்டியதை இந்த வருஷத்திலே நம்ம செஞ்சு முடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்காவிட்டால், இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த நான் கொடுக்கும் தேசம், அந்த முதல் வசனத்தை வாசிங்க, 13:1 வாசித்தா, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசம் சொன்ன பிறகு உங்களுக்கு எப்படி கன்ஃபியூஷன் வரலாம்? நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனப்பா, அங்கே அதை கண்டோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி, தானும் அவிசுவாசத்துக்குள்ளே போய் மற்றவனையும் அவிசுவாசி ஆக்கி, அந்த 14:1 பார்த்தால் சபையார் எல்லாரும் புலம்பி கூக்குரலிட்டு அழுதார்கள். எப்பெல்லாம் அழுதாங்கண்ணா, ராத்திரி முழுவதும் அழத்தக்கதாக இந்த 10 பேர் முழு காங்கிரிகேஷனை அழ வச்சுட்டாங்க. சில நேரங்களில் நம்ம செய்கிற சில அவிசுவாசமான காரியங்கள் அது ஏராளமான பேரை துக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. சரி, இன்றைக்கி நான் உங்களோட கூட என்ன பேசணும்னு என் உள்ளத்தில் ஒரு பாரம்னா, சுதந்திரிக்க முடியல. ஆமாம் பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர்னா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ போயிட்டு வாங்க, நீ இனிமேல் சுதந்திரிப்பீங்கன்னா, அப்படி சொல்கிறதுக்கு நான் வரல. அது எங்கே சொல்லணும்னா, அடுத்த வாரம் நாங்கள் குஜராத்துக்கு போகிறோம், சூரத்தில். அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஜிபிஎஸ் ராபின்சன் யார், இவர் யார் தெரியாது. அவங்கள கவலைப்படாத, ஏசு உன்னோடு கூட இருக்கிறாருன்னா அவன் அப்படியே நம்பிடுவான் பாருங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போனா, நேற்று இன்றைக்கி பிரசங்கம் கேட்குறீங்க, நேற்று வரைக்கும் அக்னி முகாமு இல்லையா, எவ்வளோ பிரசங்கம். காலையில் ஒரு பிரசங்கம் ஏறி இப்போ நான் வந்திருக்கேன், சாயந்தரம் கூட்டம் இருக்குது, கூட்டத்துக்கு பஞ்சமா இல்லையா? அப்போ உங்களுக்கு அப்படி மேலோட்டமாக பேசினாவே உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கணும், பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். ஆமென். மருத்துவர்கிட்ட போகிறீங்க, 3 நாள் காய்ச்சலுக்கு பேராசிட்டமாலை போடு, எதா போடுன்னு 3 நாள் கழித்து காய்ச்சல் வந்தால் மிச்சத்தை சொல்லி முடிங்க டக்குன்னு.
நீங்கள் என்கிட்ட வாங்கணும், நீ ரொம்ப அதெல்லாம் அட்வான்ஸாக விட்டா பிளட் டெஸ்ட்டை போய் எடுத்துருவீங்க. நம்ம ஆட்கள் இந்த காலத்தில் கொரோனா வந்ததுனால நாமளாகவே டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு, அதை என்ன செய்யணும், எடுக்கணும். அப்போ ஒருவேளை ஏதாவது வைரஸ் இருந்தால் அதுக்கேற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்காத பட்சத்தில் காய்ச்சல், இன்றைக்கி ஒரு ஆன்டிபயோட்டிக் நமக்கு தேவை. நான் சொல்ல சரியா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் எளிதாய் ஜெயிக்க முடியல, சோந்தரிக்க முடியல அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 10ஆம் வசனம். யாத்ராகமம் 1:10 வாசிங்க, டக்குன்னு பேசுங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். நல்ல கவனிக்கணும். இங்க பாருங்க, இந்த பார்வோனுடைய சிந்தனை, பார்வோனுடைய ஆவி, அவங்க சொல்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, 8ஆம் வசனத்துன்னு பார்த்தா நல்லா புரியும். யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் வந்தான், எகிப்தில் தோன்றினான் இல்லையா. 9ஆம் வசனம், ஜனங்களை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடி. சத்தம் அந்த வார்த்தையை உச்சரிங்க, பெருகாதபடி. இன்னொரு முறை, பெருகாதபடி. இப்போ நீங்களும் நானும் பெருகுவது தேவ சித்தம். எதில்? சரீரத்தில் இல்லை. டீட்டெயிலாக சொல்லணும் இல்லை, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே டீட்டெயிலாக பேசணும். சரீரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, போயிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப இது பண்ணுறதுக்கு இல்லாத என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அதை பற்றி நமக்கு தெரியும். தேவ ஜனங்கள் பெருகுதல், சபை பெருகுதல். ஓகே, இப்போ நம்ம சபையில் இப்படி இருக்கிறதுக்காக தோத்துறோம், ஆனால் இதுவே ஒரு 10 மடங்கு ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அது தேவ சித்தம். உங்கள் வீடு பெருகணும், அது தேவ சித்தம். சரியா? கல்யாணம் ஆனோன்னு பிள்ளைகள் பெற்றெடுக்கணும், அது தேவ சித்தம். அப்போ வீடு பெருகணும், ஆலயம் பெருகணும், ஊழியம் பெருகணும், இதெல்லாம் என்னது? தேவ சித்தம். ஆனால் சாத்தானுடைய நோக்கம் என்ன? பெருகக்கூடாது. சாத்தானுடைய நோக்கம் என்ன? அதை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பெருகக்கூடாதபடிக்கு அவன் ஒரு உபாய தந்திரத்தை ஏற்படுத்துகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த ஏன் என்னால் இந்த வருஷம் அச்சீவ் பண்ண முடியல, அதுதான் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். ஏன் என்னால் முடிந்த அளவுக்கு, இப்போ சில காரியங்கள் சொல்லியிருப்பீங்க சில கூட்டத்தில், ஆண்டவரே நான் வந்து வாரம் உபவாசம் பண்ணுவேன், ஆண்டவரே டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் இந்த ஆண்டவரை இவ்வளோ பணம் காணிக்கை கொடுப்பேன், அல்லது ஏதாவது ஒன்று பண்ணுவேன், இல்லை அட்லீஸ்ட் என் வாயாவது மூடிக்கிட்டாவது இருப்பேன், தேவையில்லாமல் நான் இன்னொருத்தரை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னாலும் என்னை அறியாமலேயே என்ன செய்யுது, வந்துடுது. என்னால் அதை மேற்கொள்ள முடியல அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெபத்தில் பெருகக்கூடாது, உபவாச நாட்களில் பெருகக்கூடாது, பரிசுத்தத்தில் பெருகக்கூடாது, வசனத்தில் பெருகக்கூடாது, சரியா? உபதேசங்களில் பெருகக்கூடாதுங்கிற விஷயத்தில் சாத்தான் எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அதனால தான் பாருங்கள், நம்ம எவ்வளவோ சத்தியங்களை கேட்டாலும் அந்த நேரம் இந்த கேம்பஸில் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்குது. அந்த கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கடந்த உடனே வேறு மாதிரி ஆயிடுது பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குள்ளாக நிரம்பி இருந்தாலும் நம்முடைய ஆப்போனன்ட் பார்ட்டி சாத்தான் நமக்கு விரோதமாய் ஒரு உபாய தந்திரத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? உபாய தந்திரத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு. 2 கொரிந்தியன் சாப்டர் 2 verse 11 எடுத்தவங்க வாசிக்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு
தெரியாதவைகள் அல்லவே. இங்க பாருங்க, சாத்தானாலே, இன்னொரு முறை வாசிங்க தம்பி. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, சாத்தானாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு இருக்கா? நாம் இருக்கா? நீங்கள் இருக்கா? நாம். எழுதுறது யாரு? எழுதுறது யாரு? பவுல். பவுல் யாரு? அப்போஸ்தலர். ஒரு பெரிய சபைகளை நிறுவினவர் தன்னையும் இணைத்து எழுதுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. அப்ப அவர் தன்னையும் இன்வால்வ் பண்றாரு. நானும் கேர்ஃபுல்லா இல்லைன்னா நானே அவுட் ஆயிடுவேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? புரியுதா உங்களுக்கு? அப்போ சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், ஏனென்றால் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தந்திரம் உள்ளவன். நம்ம யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் என்று ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணி விசுவாசிகளாய் மாறினாலும் அவன் எப்படியாயிலும் நம்மை பெருகாதபடிக்கு நமக்கு விரோதமாக ஏதாயிலும் தந்திரங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரியா? அதனால் அவனுடைய தந்திரங்களை இந்த வருஷம் நம்ம கண்டுபிடிச்சிருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் இணைஞ்சு போயிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15, 13, 14 வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வேகமாக வாசிங்க தம்பி. அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். உபத்திரவப்படுவார்கள், ஆனால் மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள். இப்போ நீங்க உங்க பைபிளே பார்க்க மாட்டேன்றீங்க. நீங்க எதை பார்க்குறீங்கன்னா, பின்னால் இருக்கிற ஸ்கிரீனே பார்க்குறீங்க. அதில் ஒரு பிரச்சனை வரணுன்றதை இப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பைபிளை பார்த்து கையில் பெண்ணும் நோட்டும் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், புரியுதா உங்களுக்கு? அந்த 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 இடத்துல கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணுவீங்க, டக்கு நோட்டில் எழுதுவீங்க. ஸ்க்ரீனே பார்த்துட்டு போக முடியுமா ரோட்டில், வீட்டில்? இது எதுக்கு அப்படின்னா, டக்குன்னு அந்த வசனத்தை எடுங்க. ரெண்டாவது, பைபிள் இல்லாமல் யாராவது வந்திருப்பாங்க பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பேசினார், என்ன பேசினார், என்ன நல்லா இருந்தது, இல்லைல்ல நல்லா இருந்ததில்ல, பேசினார், என்ன பேசினார், இல்லை, அவ்வளோ புரியாது. நீங்கள் உங்கள் பைபிளை பரட்டணும். நீங்கள் உங்கள் பைபிள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்க. ஸ்க்ரீனை பார்த்து வாசிங்கன்னா இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் தேசத்தில் அவங்க உபத்திரவப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். இதுதான் தேவ ஜனங்களை குறித்த தேவனுடைய சித்தம், நோக்கம். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் புறப்படுவார்கள் என்பது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. சரியா? புறப்படுவார்கள் என்பது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. இவங்க பெருகக்கூடாது, அவங்க புறப்படக்கூடாதுங்கிறது யாருடைய நோக்கம்? அந்த சாத்தான் பேர் என்ன சொன்ன? பார்வோனின் ஸ்பிரிட்டு. இன்றைக்கு உலகத்தில் பார்வோன் கிடையாது, அந்த பார்வோனின் ஆவி நிறைய சபைகளுக்குள்ளே கிரியை செய்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் ஆனாலும் வேர்ட் ஆஃப் காட்டில் நம்ம பெருகிறது இல்லை. இதுதான் ரீசன். அப்போ இன்றைக்கி அந்த சத்துருவை நம்ம மேற்கொள்ள வேண்டியது அவசியம். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த நாட்களில் இன்னொரு காரியத்தை நான் வேகமாக சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். ஓகே? அப்போ இப்போது நம்ம ஜெபிக்க போகிற முதல் காரியம் என்னன்னு கேட்டால், அதாவது அவங்க உபத்திரவப்படுவார்கள். எத்தனை வருஷம் உபத்திரவப்படுவாங்க?
430 வருஷம் உபத்திரப்படுவார்கள். பின்பு அந்த வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்போ உங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு பேசியிருக்கிறார். உங்களை குறித்து உங்கள் ஜெப நேரத்தில் அல்லது உங்கள் உபவாச நாட்களில் அல்லது இங்கே மேடையிலிருந்து உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. சொல்லுங்கள். அதனால தானே ஒவ்வொரு ஆராதனையில் முடிஞ்சு போகும்போது நல்ல சந்தோஷமாக போனீங்களா இல்லையா? இல்லையா? ஆனால் நிறைவேறினதா? அதுதானே பாயிண்ட்டு. நிறைவேறினதா? இப்போ ஊழியனாகி எனக்கு நான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் செஞ்சு முடிக்கணும்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா, நிறைவேறாமல் நான் டிசம்பருக்குள்ளே போனேன்னா எவ்வளோ துக்கமாக இருக்குன்னு தெரியுமா? சரி, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. அப்போ இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் பர்சனலாக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைவேறினதா இல்லையா? நிறைவேறல. ஏன் நிறைவேறலன்னு தெரியல. நிறைவேறக்கூடாது என்பது சாத்தானுடைய நோக்கம். அதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைவேறுவது யாருடைய நோக்கம்? கர்த்தருடைய நோக்கம். நீங்கள் சொல்லலாம், இதில் இன்னொரு கேள்வி கேட்குறேன், யாருடைய நோக்கம் நிறைவேறும்? கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். நானும் சொல்லுங்க. அப்ப நிறைவேறிச்சா? பதில் இல்லை. பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. இதில் இன்னொரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற சங்கதியை நல்ல கவனிங்க. ஏரோது ராஜாவுக்கு யார் போய் சொன்னது? சாஸ்திரிகள் சொன்னாங்க. குட் சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க அங்கே போயிருக்கவே கூடாது. அந்த ஸ்டாரை பார்த்து தான் போயிருக்காங்க. அடுத்த மாதம் செய்தி இன்றைக்கி அட்வான்ஸாக பேசிடுறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டாரையே ஃபாலோ பண்ணிட்டு போனவங்க, ஸ்டார் வந்து அந்த ஏரோதுடைய அரண்மனையை கிராஸ் பண்ணுது. ஆனால் இவங்க கிராஸ் பண்ணலை. விஷயம் என்னது? இவங்க யார்? சாஸ்திரிங்க. மூளை அறிவு, இன்டலெக்சுவல் ஸ்பிரிட். அது உடனே அங்கே நின்றுட்டாங்க. அவங்களுடைய யூகம், அவங்களுடைய வியூகம், அவங்களுடைய கணிப்பு எல்லாம் என்னென்னா, ராஜா எங்கே பிறந்திருப்பார்? அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு ஸ்டாரை விட்டாங்க. ஸ்டாரை விட்டுட்டான். உள்ளே நுழைஞ்சான். அந்த பிசாசுகிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அவள் பிசாசு தந்திரமாக சொல்லி அனுப்புது, நீங்கள் போங்க, நானும் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் அப்படின்னு. சரி ராஜா அப்படின்ட்டு போனாங்க. வந்தாங்களா? திரும்ப ஏன் வரல? ஆண்டவர் அவங்களோட பேசி அவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்க. அதோட இவன் விட்டானா? உடனே என்ன ஆக்ஷன் எடுத்தான்? உடனே ஆண்டவர் யோசேப்போடு பேசுகிறாரு. மரியாளோட பேசினாரா? யோசேப்போடு பேசுகிறாரா? யோசேப்போடு தான் பேசுகிறேன். அதெல்லாம் எடுத்து வாசிக்கிறதுக்கு அது என் சப்ஜெக்டே கிடையாது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் பேச வரேன். யாரோடு தான் பேசுகிறாரு? யோசேப்போடு தான் பேசுவார். 4 முறை பேசியிருக்காரு. 4 முறை யோசேப்போடு தான் பேசினார். ஒய்ஃபோட பேசலை. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட பேச மாட்டாருன்றதில் முதல்ல கணவனோடு தான் ஆண்டவர் பேசுவார். அந்த ஆள் அதை புரிஞ்சிக்கலன்னு வைங்க, மனைவியோடு பேசுவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கே போ? ஈஜிப்டுக்கு போயிரு, எகிப்துக்கு போயிரு. அப்போ எவ்வளோ காலம் அவங்க அங்கே இருந்தாங்க? உங்களை பார்த்தா மறந்து போயிடும் போலையா? ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தாங்க, ஈஜிப்டில் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏரோது பெரியவரா ஜீசஸ் பெரியவரா? ஜீசஸ் தானே பெரியவர். அப்போ ஏரோதுக்கு பயந்துக்கிட்டு ஜீசஸ் அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்களா? புரியுதா? நம்ம எப்போவுமே ஜீசஸ் பெரியவர்னு கடைசியில் அவரை சின்னவர் ஆக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். விஷயம் என்னன்னு கேட்டால், சாத்தானின் தந்திரங்களை பரலோகம் அறியுது. சாத்தானின் தந்திரங்களை பரலோகம் அறியுது. இயேசுவை காப்பாற்றணும். ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் கெட்டப்படணும். ஆமென். அப்போ அதனால தான் பிசாசின் தந்திரங்களை அறிஞ்சு தான் அப்போ பரலோகத்தின் தேவன் ஏரோதோட யோசேப்போடு பேசி அவங்கள கொண்டு போய் அந்த ஏரோது மரண பரியந்து அவங்களை ஆண்டவரை பாதுகாக்கிறாங்க.
அப்போ தந்திரங்களை அறியணும். சும்மா இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது நம்ம. அப்போ இன்றைக்கு பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்லி புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொன்ன உதாரணம், அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு தான் பெரியவர். ஆனால் இந்த சத்துருவின் கைக்கு நீங்களாக்குவதற்காக பரலோகம் இயேசுவை சில காலம் எங்கே கொண்டு போனாங்க? எகிப்துக்கு கொண்டு போனாங்களே. அப்போ இன்றைக்கு இது ஒரு அடையாளமே போதும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய லைஃப்பில் சாத்தானுடைய டார்கெட் எப்போவுமே நம்ம பெருகக்கூடாது, நம்ம சபை வளரக்கூடாது, ஊழியங்கள் பெருகக்கூடாது, குடும்பம் பெருகக்கூடாது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி இன்னொரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த பையன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில பையன்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இப்போ கல்யாணம் வேணாம். இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு கல்யாணம் வேணாம். யார் உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னது? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான். புரியுது? அவங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா, எங்களுக்கு தெரியும் எப்போ கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்களா? நான் சொல்கிற சில பெற்றோருக்கு தான் புரியும். உங்களை யார் பார்க்க சொன்னது? நான் பார்த்துப்பேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ இந்த 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 கடைசி காலத்தில் இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று நான் பேசுகிறேன். தேவ ஜனங்களை, கிறிஸ்தவ பெண்களை, கிறிஸ்தவ பிள்ளைகளை பிசாசு தாக்கி அவங்களோட பெருகக்கூடாது என்கிறது தான் அவனுடைய நோக்கம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறலையா இல்லையான்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உடனே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, அங்கே சத்துருவின் கிரியை அழிக்கப்படும். ஆமென். அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி, தேவ சித்தம் நிறைவேற தடை செய்யும் பொல்லாத ஆவியே. இதுக்கு தான் இந்த ஜெப குறிப்பு, தேவ சித்தம். கையை வைத்து கண்ணை மூடுங்க. நான் உங்களை பார்ப்பேன் இங்கேருந்து யாரெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறீங்கன்னு. நல்லா சின்சியராக ஜெபம் பண்ணணும். தேவ சித்தம், ஹல்லேலூயா, தேவ சித்தம் நிறைவேற கூடாதபடி அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் நிறைவேற கூடாதபடி எங்கள் குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பார்வோனின் ஆவியே, உனக்கு விரோதமாய் வருகிறோம். ரபமா ஹபு ரஹாலா ரஹா. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே, ஆமென், என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஏசப்பா இருக்காரு. உங்க ஜெபம் கேட்கப்படுது. இன்னும் 5 வாரங்கள் இருக்கிறது. எங்க லைஃப்ல நீங்க சொன்னது நிறைவேறும். ஷமாமா ராகா ரபாலா கபா கபா. நல்ல விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போயிராதீங்க. அவருக்கு ஒரு இரவு போதும். உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு. தூதாரபா கபா தூதாரபா தரா கபா. இயேசுவின் நாமத்தில் நல்ல வாயை திறந்து இப்ப அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையை பேசுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இன்னும் கொஞ்சம் உரத்த குரலில் பேசுங்க. ரிபோ ரோஹோ லவாரியா கரபா. ரிபா நாமா ஹவராமா ரோஹோலோ ரோகாராமா மதராமா தாராபா ஹூராமா மதராமா ஹபா. தேவனுடைய சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேற போகுது. இன்னைக்கு என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க. எனக்குள்ளே, என் ஊழியத்துக்குள்ளே, என் பிசினஸ்ல, என் தொழில்ல, என் வருமானத்தில், ஆண்டவரே என் வருமானத்தில் தேவ சித்தம் நிறைவேற போகிறது. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணிருங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம்.
யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே ஆகும் சொல்லுவோம். ஆகும் ஆமென். எல்லாம் ஆகும். இந்த வருஷத்துக்குள்ளே அல்லேலூயா ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதபடி தடை செய்கிற ஆவியை துரத்தி ஜெபிச்சிருக்கிறோம். ஓகே, இந்த ப்ரேயர் பாயிண்ட்ல மனதில் வச்சுக்கோங்க. சரியா? நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். நம்பர் 2, யாத்ராகமம் 14 சாப்டர், எக்ஸோடஸ் 14:8 14:8 வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அவங்களை பெருகக்கூடாது, அவங்களை ஆராதிக்க விடக்கூடாது என்று தடை செய்த ஆவியை தேவன் மேற்கொள்ள கிருபை செய்தார். இப்போ வந்துட்டாங்க. இப்போ எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. அப்படி சொல்கிறவங்களாம் கையை வைத்து காட்டுங்களேன். புரியலையா தமிழ்? சில பேருக்கு இன்னும் வரல. நான் சொல்கிற வேர்டு புரியுதா? இல்லை நாங்கள் இன்னும் எகிப்தில் தான் இருக்கிறோம். வந்துட்டாங்க. அந்த வசனம் என்ன போட்டிருக்குது? அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆமென். புறப்பட்டு போனார்கள் என்று கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது? பின்தொடர்ந்தான். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இன்னொரு முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்குது. திரும்ப நான் சொல்லுது விளங்குது இல்லை? ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாத காலத்தில் பாவத்தை தேடி போகணும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வந்தாச்சு. இப்போ அது என்ன செய்யுது? பின்தொடருது இல்லை? ஒரு காலத்தில் டிவிலாம் பார்க்கக்கூடாது, 10 சினிமா பார்க்கணும், அது பார்க்கணும், அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது வழியாக என்ன செய்யுது? இப்படி காட்டினா தான் நிறைய பேர் புரியும். இப்படி இது வழியாக என்ன செய்யுது? என்ன ஒன்றும் முடியலையா சொல்கிறதுக்கு? இது வழியாக என்ன செய்யுது? தொடருது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பின்தொடருகிற பிரச்சனை நல்லா கவனிக்கணும். நம்ம நினச்சோம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாச்சு, இனி சர்ச்சுக்கு வந்துட்டோம், இல்லை இதெல்லாம் இனி நமக்கு இன்னும் ஒத்து வராது, வந்துட்டோம். கிருபையாக கர்த்தர் நடத்துகிறாரு. இல்லை, சரியான வார்த்தை தானே? கிருபையாக. ஆனாலும் சில பழைய பிரச்சனை வருதா இல்லையா? நீங்கள் என்ன ஒத்துக்கா போகிறீங்க? பழைய பிரச்சனை, பழைய போராட்டம், இதெல்லாம் யாருக்கு வரும் தெரியுமா? நான் இப்போ பேசுகிறதெல்லாம் யாருக்கு புரியும் அப்படின்னா, கர்த்தருக்காக எழும்பணும்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் புரியும். ஒரு குரூப் இருக்குது அவங்களுக்கு புரியாது நான் பேசுகிறது. ஒரு குரூப் இருக்கு, எப்படியாகிலும் இதை விட்டு நான் வெளியே வரணுமே, கர்த்தருக்காக எழும்பணுமே, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்தை
நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணுமே. இந்த பெற்றோர்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணியிருக்காங்க, யங் ஜெனரேஷனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். நல்லா கவனிங்க. ஒன்று, தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதபடி தடை செய்ய ஆவி. இன்னொரு ஸ்பிரிட் என்னென்னா பின்தொடர்கிற ஆவி. இந்த பின்தொடர்கிற பிரச்சனை இது என்ன செய்யும் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வாசித்தது 14:8. 10ஆம் வசனத்துக்கு வாங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு, அதாவது பின்தொடர்கிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி. அந்த பின்தொடர்கிற ஆவி உங்களை பின்தொடருதா இல்லையா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் பேசுறேன். அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எகிப்தியர் தங்களுக்கு பின்னால் வருகிறதை கண்ட உடனே மிகவும் பயந்தார்கள். பயத்தினாவி. போன வருஷம் போல் இந்த வருஷம் இருக்குமோ, இப்போமே ஆரம்பிச்சிருங்க சிலருக்கு ஃபீவர். 23 எப்படி இருக்கும் தெரியலையே, ஐயோ அப்படின்னு தெரியலையே. அப்படி யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா அது பாருங்க, அது எப்படி இருக்குது அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அது அப்படி இருக்கும். நல்ல காலம் பிறகுது நம்ம என்ன சொல்லவே முடியாது. இனி நல்ல காலமே கிடையாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமியை காரிருள் மூடும். அதோட முடியுது அந்த வசனம். எப்படி முடியுது? ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பின்தொடர்கிற பிரச்சனை. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்தில் இருந்த கடன் பிரச்சனை, அம்மா காலத்தில், அப்பா காலத்தில், அப்பா காலத்தில் இருந்தால் முடியுதா? பிள்ளைகள் காலத்தில் அப்பா அம்மா வாங்கின கடன், அவங்க வாங்கின கடன், இவங்க வாங்கின கடனை இவன் கட்டிட்டு கிடப்பான், வட்டியை கட்டிகிட்டு இருப்பான். இந்த சொத்து தகராறு அப்படி தான். அதாவது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணவங்களே உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதான் பின்தொடர்கிற பிரச்சனை. அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பின்தொடர்கிற பிரச்சனை ஒரு கர்த்தருடைய பிள்ளையை அழுத்தும் போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா நம்ம அறியாத ஒரு பயம் வரும். வேதம் சொல்லுகிறது, பார்வோனி அவன் சேனையை கண்டபோது அவர்கள் பயந்து, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னா ஜெபம் பண்ணாங்க. அடுத்த வசனம் வாசிங்க டக்குன்னு. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. நல்ல கவனிங்க. இந்த பயத்தின் ஆவியினுடைய வெளிப்பாடுகளை பேசுறேன். இந்த பயத்தின் ஆவி வந்துருச்சுன்னா அவங்க பயம் வந்த உடனே என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. பயம் வந்தோடனே நம்ம கூட அப்படி தான் சொல்கிறோம், அப்படி பண்ணுறோம். பயத்து ஏதோ ஒரு பிரச்சனை தானே, ஏசப்பா தோத்துறோம் அதோட விடுறோம். கீழே பாருங்கள், மோசேயை பார்த்து சொல்கிறாங்க, ஏன்பா இங்கே கொண்டு வந்த? ஜெபமும் பண்ணிக்கிறாங்க, சண்டையும் போட்டுக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜெபமும் பண்ணிக்கிறாங்க, நம்மளை மாதிரி ஜெபமும் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் நம்மளை மாதிரி சண்டையும் போட்டுக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க கணவர் கேட்பார், இவ்வளோ தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்துருக்கிற. இப்போ தான் நீ ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே அது என்னாச்சோ ஏதாச்சோ, ஐயோயோ அப்பா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தேவனுக்காக நிற்கும்போது இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மோடு போராடுகிறது. இந்த ஆவிகளை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்கன்னா
இந்த இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அவனை ஜெயிக்க முடியும். கையை வச்சு ஆமைன்னு சொல்லுங்க. ஏன்னு என்று கேட்டால் ஆண்டவராக இயேசுவை தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் இயேசு சொன்னார் யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அப்புறம் அழிக்கவும் வருகிறானே அன்றி அப்புறம் வேறு அவன் பணம் காசெல்லாம் பார்க்கறதெல்லாம் வரல. முதல்ல அவன் திருடுறான். என்னத்தை திருடுவானா? சமாதானத்தை திருடுவான். புரியுதா? சந்தோஷத்தை திருடுவான். இப்போ காலைல வரும்போதே ஒரு சண்டை வந்திருக்கும் சில வீட்டில். வேற ஒன்றும் இல்லை, சண்டை. சீக்கிரம் வரையா அப்புறம் டைம் ஆச்சு இல்லையா, அப்புறம் அங்கே போனால் இடம் கிடையாது, கார் நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது, தூணில் நிறுத்த கிடையாது, தெரியாது, நான் வரல போ. கடைசியில் சாதாரண விஷயம் தான் பாருங்க. இது சமாதானத்தை கெடுக்கிறாரு. சில பலவீனம் வந்துடும், சோறு வந்துடும், ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் பார்த்துங்க லைவில் பார்த்துக்கலாமே அப்படின்னு சில ஆட்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது எல்லாவற்றுக்கும் நமக்கு பின்னால் கிரியை செய்கிற ஆவிகளை சென்ஸ் பண்ணணும். இதுக்கு தான் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணோம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு லைஃப் இருந்துச்சுன்னா உடனே பரிசுத்த ஆவி அவனை பேசுவார், இந்த மாதிரி ஸ்பிரிட் உன்னை அட்டாக் பண்ண பார்க்குது, உடனே ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிடுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். அதனால் எனக்கு இந்த போராட்டம் பயத்தின் ஆவி ஏதோ ஒன்று பண்ணிட்டான், ஏதோ ஒன்று ஸ்பிரிட் வந்திருக்குது, 4 கட்டு இருக்குது, 3 கட்டு இருக்குது, 5 கட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உலகமே கட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்ன சொல்றீங்க? அதனால கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன், வசனம் சொல்லுகிறது, அவன் பின்தொடர வரும்போது நமக்குள்ளே ஒரு ஃபியர் வரும், ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் பயப்படுறேன்? நம்மளை சில நேரத்தில் ஒரு ஸ்பிரிட் நம்மளை அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃபியர் வரும். ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபியர் வரும். உடனே ஆண்டவர் உணர்த்துவார். உடனே அப்படி காரில் போகும்போது நல்ல டங்ஸில் பேசி ஜெபம் பண்ணிடணும். ஆமென். பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு ஃபியர் வருதா, ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, வெளியே போகிறீங்க, டக்குன்னு ஒரு அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கணும். அதுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். மனசுக்குள்ளே ஜெபிச்சு பழகணும். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15:9 பாருங்க. அந்த சாத்தானுடைய வார்த்தையை பாருங்களேன். வாசிங்க, யாத்திராகமம் 15:9 வாசிங்க டக்குன்னு வேகமா. தொடருவேன் பிடிப்பேன். நிதானம் வாசி தம்பி. தொடருவேன் பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். யார் சொன்னது? வசனங்களை படிக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும். நீங்கள் உட்காந்து நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து சினிமா பார்க்குற மாதிரி ஸ்க்ரீனை பார்த்துட்டு போயிடக்கூடாது. புரியுதா? என்ன புரியுது? பைபிளை படிக்கணும். அவன் பாருங்கள், அவன் இதை பார்த்த நம்ம ஸ்டைலில் சொன்னால் அவனும் விசுவாச வார்த்தை பேசுகிறான். வசனம் சொல்லுகிறது தொடருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஏலிம் சர்ச்சு போயிட்டானா நீ என்ன பெரிய ஆள் ஆயிடுவியா? நான் விட்டுறோன்னா? இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இங்கிலாந்துக்கு நான் போயிருக்கும்போது இது மாதிரி ஒரு சர்ச்சில் பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சகோதரி திடீர்னு உள்ளே இருக்க பிசாசு வெளியே வந்துருச்சு. ஒரே அலகழிக்குது. அப்புறம் பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் வாரிகள் அந்த பிசாசு விரட்டலான்னு. அப்போ போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறா, நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது நான் போயிடுவேண்ணா, நீங்களாம் ஜெபம் பண்ணால் போயிடுவேண்ணா. நான் என்ன, நான் இங்கிலாண்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறேன், இங்கிலாண்டில் மட்டுமா இருக்கிறேன், இந்த அம்மா ஸ்ரீலங்கன்ஸு இலங்கையில் இருக்கும்போதே இந்த அம்மாக்குள்ளே இருக்கிறேன் நான். இன்றைக்கி திடீர்னு போன்னு சொன்னால் நான் எப்படி போவேன் அப்படின்னு அது அந்த ஆவி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு தானே விசா எடுத்திருப்பாங்க, இந்த அம்மாவுக்கு தான் டிக்கெட் எடுத்திருப்பாங்க. உண்மையாக நான் அப்படி யோசித்தேன். இந்த அம்மாவுக்கு தான் டிக்கெட் எடுத்துப்போம், விசா எடுத்திருப்பாங்க, இல்லை இந்த பிசாசுக்கு யாராவது டிக்கெட் எடுத்துருப்பாங்களா? அது சொல்லுது, ஸ்ரீலங்காவில் இருக்கும்போதே நான் உனக்கு இவக்குள்ளே வந்தேன்னு, இவ்வளோ நாள் இருக்கிறேன்னு, இன்னும் திடீர்னு போக சொல்கிறீங்களே, நான் எங்கே போவேன் அப்படின்னு அது அலருது. அப்போது தொடர்வேன், அதுக்கு தான் பேசுகிறேன். நம்ம நினச்சிப்போம், ஞானசானம் எடுத்துட்டோம்ப்பா, ஞானசானம் எடுத்துட்டோம், நான் அபிஷேகம் பெற்றாச்சு, சர்ச்சுக்கு வந்துட்டேன், தப்பான எல்டர் ஆகிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா. என்ன நான் சொல்கிறேன், இவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆட்டேன். இங்கே பாருங்கள், சத்துரு எவனைன்றதில் எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. சில லிஸ்டெல்லாம் விழுங்கி வச்சுருக்கிறான். இந்த சவுலை என்றைக்கே விழுங்கிட்டான்.
ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சவுல என்னைக்கு அவன் விழுங்கிட்டான். ஆனால் அவர் சேரில் தான் உட்கார்ந்துருந்தார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அவனை விழுங்கிட்டான். அவனுக்குள்ளே அசுத்தாவி வருதா இல்லையா? அவன் ஒழுங்காக அந்த சேரை விட்டு போயிருக்க வேண்டியது தானே? போக மாட்டான், உட்கார்ந்துருக்கான். அதனால் நிறைய பேர் அந்த சேரில் தான் உட்கார்ந்துருக்குறோம். பாரத்தோடு உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அனாயிட்டிங்கை லூஸ் பண்ணிட்டான். ஒரு வருஷத்துக்குள்ளே லூஸ் பண்ணிட்டார் சவுல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், நான் மனஸ்தாபப்படுறேன்ப்பா, நான் மனஸ்தாபப்படுறேன். அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களோடு கூட பேசுவேன். சாத்தான் சொல்கிறான், நான் பின்தொடர்வேன், வசனம் சொல்லுகிறது, பிடிப்பேன், அப்புறம் கொள்ளையாடி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிடுவேன். பிசாசனுடைய தந்திரம் பாருங்க. என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தால் உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞ்சன் சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்கள் எப்போமோ அனல் மூட்டி ஜெபிக்கணும். ஆமென். ஆவியே இல்லை, என்னத்த அனல் மூட்டை அப்படின்ற கேள்வி கேட்கணும் போல வருது எனக்கு. அபிஷேகத்தை கேளுங்க, ஏசப்பாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கையை வைத்து அல்லையிலேயே சொல்லிடுங்க, முடிச்சிருவோம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் பிசாசு ஒரு மனுஷனை விட்டு போகும்போது அது எங்கே போகும்? வறண்ட இடங்களுக்கெல்லாம் சுற்றி அலைஞ்சிட்டு அந்த சாத்தான் சொல்லுது, தனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று மீண்டும் தான் விட்டு வந்த இடத்துக்கே திரும்பி போவேன். அங்கே அது ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ணுது. போவேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கு? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு, ஐயோ இனி இந்த வீட்டுக்கு நம்மால் போக முடியாதுப்பா, நான் போயிடுவேன். அப்படியா சொல்லிச்சு? அப்படியே சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? என்னிலும் பொல்லாத 7 ஆவிய கூட்டிக்கிட்டு நான் வருவேன். நான் உங்களை பயப்படுத்தலை, ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இதுலேருந்து என்ன புரியுது? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பிசாசு என்ன பண்ணுவான்? நல்லா ரட்சிக்கப்பட்ட நம்மளை, ஆவிக்குள்ளே இருக்கிற நம்மளை ஏதாயிலும் போராட்டத்தில் அவன், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த டாக் வளர்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், சாத்தான் அங்கே வரும்போது அவனுக்கு தெரியும், நம்ம நாய்க்கு தெரியும். தெரியுமா? இப்படி சொல்லுங்க, நாய்க்கே தெரியுமானால். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? அந்த நாயை வளர்க்குறவனுக்கு தெரியுமா தெரியக்கூடாதா? இப்போ நீங்களும் நானும் நம்ம வண்டி அங்கே வரும்போதே அவன் அலர்ட் ஆயிடுறான் பாருங்க, இல்லையா? அப்போ எவ்வளோ அது 5 அறிவுயா? உனக்கு எனக்கு 6 அறிவு. அதுக்கு மேலே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்கிறாரு. அப்போ என் வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நுழையுது, என் சபைக்குள்ள ஒரு ஆவி நுழையுது, என் சிந்தையில் ஒரு ஆவி போராடுது, ஒரு இச்சை ஆவி போராடுது, அல்லது ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த சாத்தானுடைய தந்திரம் வரும்போது நீங்கள் ஆவிக்குள்ளாக நிரம்பாவிட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் அன்பு அது இதெல்லாம் போயிடக்கூடாது. ஆனால் தான் சொல்கிறது அடிக்கடி 11 மணிக்கு மேலே யார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணாத, ஃபோன் பண்ண தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாத. புரியுதா உங்களுக்கு? அனுப்பாத. சில நேரத்தில் 11 மணிக்கு மேலே உட்காந்து பேசி 1 மணி 2 மணி வரைக்கும் பேசுகிறாள்லாம் இங்கே சில பேர் உட்காந்துருக்கீங்க. உன் ஒய்ஃப் சொல்கிறா, எதுக்கு இதுக்கு மேலே உட்காந்து யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு. நான் சும்மா கதையாக பேசிகிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய காரியங்களை தானே பேசிகிட்டு இருக்கிறோம். நீ ஆல் நைட் ப்ரேயர் வரமாட்ட, அதிகாலை ஜபத்துக்கு வரமாட்ட, தேவையில்லாத பாரு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது அதிக சொற்களால் பாவம் இல்லாமல் போகாதியா. அதுக்கு பேசாமல் இருந்துடாதீங்க தயவுசெய்து. அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், சாத்தான் எந்த ரூபத்தில் எப்படி வருவான் அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னொரு வார்த்தை என் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆஸ்பான ஒரு 45க்கு முடிக்கிறேன், 45க்கு முடிச்சிடறேன். ஓகே, 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். நீங்கள் வாசிங்க 2 கொரிந்தியர் 11:3. பிரைஸ் காட். 11:3 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். யார் சொல்றா? பவுல். அதாவது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் தான் சொன்னார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நம் தீமோத்தேயுக்கு அவர் தான் சொல்றாரு. ஆனால் அவரே சொல்றாரு, எனக்கு ஒரு விஷயத்தில் உங்களை பார்த்தா பயமா இருக்குது. எந்த விஷயத்தில்? ஏவாளை சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நீங்களும் வஞ்சிக்கப்பட்டுருவீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு விஷயத்தில், இந்த விஷயத்தில் சபையை குறித்து ஒரு பயம் இருக்குன்னு. அதனால நான் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கலைன்னா இந்த காலத்தில் சில கவர்ச்சிகரமான பிரசங்கங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக காதுக்கு இனிமையாக இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு கசப்பாக மாறிடும். சரியா? அதனால் இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன், சத்துருவின் தந்திரங்களை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டான்னு தெரியும். அப்போவே நம்ம சுதாரிச்சுக்கணும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பாவை பிசாசு சோதித்தானா இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இல்லை, யார் ஜெயித்தது? இயேசு ஜெயித்தார், சாத்தான் தோற்றுட்டான். ஆனால் 4:13 வாசிங்களேன். இப்போ அதே 4ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பிறகு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இதுல இருந்து என்ன புரியுது? இயேசுவை சோதிச்சு பார்த்து கடைசியில் ஃபெயிலியர் ஆகி அவரை விட்டுட்டு போனால், ஒரேடியாக போனால் ஒரே போக்கா போயிட்டானா இருக்கு. சில காலம் அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி சில போராட்டம் வராத நேரங்கள் நல்லா பாடுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்புவோம், எப்பண்டா ஆலயத்துக்கு போகலான்ற மாதிரி இருக்கும். பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழே வைக்க மனசு இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில நேரத்தில் இதெல்லாம் ஆப்போசிட்டாகவே இருக்கும். பைபிளை எடுப்போம், வாசிப்போம், இதையும் எடுப்போம், இதையும் வைப்போம், இதையும் இப்படி பார்ப்போம், இது 2-3 அடிச்சுக்கிடுவோம், இதையும் பார்ப்போம். இல்லை, இதுக்கு மேலே எப்படி நான் ட்ராமா பண்ணுறது? இல்லை, இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நான் பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம், இந்த பின்தொடர்கிற ஆவியை துரத்தி. இப்போ ஏற்கனவே ஒன்று துரத்தணுமா? அது என்னது? அது என்னது? பார்த்தீங்களா, இதில் விட்டீங்க பார்த்தீங்களா, தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதபடி தடை செய்கிற ஆவி. இப்போ என்ன ஆவி? பின்தொடர்கிற ஆவி. அந்த பின்தொடர்கிற ஆவியினுடைய போராட்டம் தான் பயம், அது இதெல்லாம் வருது. சரியா? ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமாம், பைபிளை மூடி வச்சுருங்க. பிரைஸ் காட். பின்தொடர்கிற ஆவி நவம்பரோட இன்னையோட இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி 20ஆம் தேதி எல்லாரும் ஆமாம் நான் விடமாட்டேன் பிரதர், கட்டாயம் ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறவங்க எழுமி நின்று ஜெபம் பண்ணலாம். ரபாலா ஹாந்த ரபௌரி ஷீகதூரோஹோ. இயேசுவின் நாமத்தினால ஆமாம், நமக்கு தோல்வி கிடையாது. உங்களுக்கு தோல்வி கிடையாது. அம்மா தம்பி, உனக்கு தோல்வி கிடையாதுயா. சகோதரியா, உனக்கு தோல்வி கிடையாது. ஆமென். ருபாமா ஹவ்ராபா ஹபாலாஹா. ஆமென். எனக்கு ஆண்டவர் ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்லா சொல்லுங்க, ஒத்தாசை வரும். நான் விழுந்து போவது இல்லை. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். நான் தடுமாறினாலும், நான் தள்ளாடினாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால பின்தொடர்கிற ஆவியே,
ஆமே, என் வாழ்க்கையில என் பின்தொடர்கிற என் பையன் மகனுடைய லைஃப்ல பின்தொடர்கிற ஆவியே, என் மகளுடைய லைஃப்ல பின்தொடர்கிற ஆவியே, என் பிள்ளைகளுடைய லைஃப்ல பின்தொடர்கிற ஆவியே, எங்க ஊழியத்தில் பின்தொடர்கிற ஆவியே, எங்க குடும்பத்தில் பின்தொடர்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆன்லைன்ல இருக்கிறவங்களோடு சேர்ந்து ஹalleluya இயேசுவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறோம். சத்துருவின் கிரியைகளை அதமாக்கி பின்தொடர்ந்து வந்த பார்வோனையும் அவன் சேனை வீரர்களையும் செங்கடலில் ஆழ்த்தினவரே. ஷபபா ஹரபா ஹபா. ஆமென், ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன். நான் ஆண்டவரை மறுபடியும் எழும்புவேன், நான் மறுபடி நிற்பேன். என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதித்து மூதாராபா ரிபாலாபா தாராகா மூதாராஹா. என் காலை தள்ளட விட்டான், என்னை காக்கும் தேவன் உறங்கா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஓ தேங்க்யூ லார்ட். தகப்பனே, இந்த 5 வாரங்களுக்குள்ளாக எங்களுக்குள்ளே ஒரு பெரிய சுத்திகரிப்பையும் ஜெய ஜீவியத்தையும் இழந்த கிருபைகளையோ நாங்கள் பெற்று உமக்காக பிரகாசிக்க போகிறோம். வந்த அன்பு சகோதர, என் அன்பு சகோதரிகளை, மூத்த பெற்றோர்களை, இளைஞ தம்பி தங்கச்சிமார்களை, சிறு பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.